வணக்கம். செந்தில் பாலாஜி வீட்டில் போலீஸ். செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் போலீஸ் அப்படின்னோடனே டக்குன்னு பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும். இன்றைக்கி செந்தில் பாலாஜி வீட்டில் இருக்காரான்னா இல்லை, அவருடைய வாகனம் மட்டும் இருக்குது. சரிங்க, எதற்காக விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதையும் தாண்டி முன்னாள் அமைச்சர்கள் பல பேருக்கு இன்றைக்கி வயிற்றில் புளியை கரைச்சிருக்கோம். ஏன்னா சேகர் பாபுலேருந்து பல பேர் இன்றைக்கி இந்த அரசு அப்படியே அமைதியாக போயிடும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா மெஜாரிட்டியாக வந்தால் தான் இவர் ஆக்ஷன் எடுப்பாருன்னு நினைக்கிறதெல்லாம் போக இன்றைக்கி காவல்துறையினர் வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு போகிறாங்கன்னே பெரிய விஷயம். பார்த்துட்டு இருக்க மக்கள் கூட நீங்கள் சார் என்ன விஷயம் வேகமாக சொல்லுங்க பாருங்க, எந்த தொலைக்காட்சியிலையும் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒரு தொலைக்காட்சியில் மட்டும் வந்துருக்குது, பாலிமர் நியூஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அவர் எந்த தொலைக்காட்சியும் இதை பற்றி போடலை. ஏன்னா இனிமேல் அது சம்மந்தமான செய்திகள்லாம் வரும். ஏன்னா இன்றைக்கி சனி ஞாயிறு 2 நாள் ஒருவேளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா? ஏன்னா சனி ஞாயிறு தான் எல்லா அரசாங்கமும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜாமீன் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. யோசிக்க முடியாத நேரத்தில் உங்களை லாக் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூரில் வீடு இருந்தாலும் அவருக்கு எம்ஆர்சி நகரில் ஒரு வீடு இருக்குது. இப்போ தான் வாடகைக்கு வந்திருக்காரு, 1 மாதம் தான் ஆச்சு. அந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி காலையில் காவல்துறையினர் வந்திருக்காங்க. ஏற்கனவே அவர் மீது உங்களுக்கு தெரியும், அந்த கண்டக்டர் டிரைவர் வேலை வாங்கி கொடுத்த கேஸு, அது இல்லாமல் நிலக்கரி மேட்டரில் ஒரு கேஸ் இருக்குது, அதுக்கு இல்லாமல் நம்ம டாஸ்மார்க் விஷயத்தில் அது ஒரு கேஸ் இருக்குது, மின்மாற்றிகள் கொள்முதல் அதில் ஒரு கேஸ் இருக்குது, கரூர் சம்பவத்தில் சிபிஐயில் வேறு அவர் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தம்பி மேலே நிறைய கேஸ் இருக்குது. அதனால் ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை. அதே மாதிரி அவங்க மனைவி மேகலா அவர்கள் மீதும் இன்றைக்கி கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, பல கேஸ்கள் இருக்குது. அப்போ காவல்துறையினர் வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி ஒரு பதட்டம் இருக்கும். இன்னொன்று, சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. இந்த சிஎம் வேறு மாதிரி சிஎம் சார். இன்றைக்கி டிவிக்கு ஆட்சியை கவுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய 4-5 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஆட்சி எப்படியும் கவுக்கணுங்கிறதுல கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து ஆள்லாம் இழுத்தாச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் போய் திருமாவட்ட பேசுகிறார், நீங்கள் டிவிகே கூட்டணியில் தான் தொடரணும், அறிவிங்க வெளிப்படையான்ட்டு. அப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் போலீஸ் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது எந்த கேஸுன்னு தெரில, ஆனால் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அங்கே உள்ள ஆள் இருப்பாங்கல்ல வீட்டில், அவங்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி ஊரில் இல்லை. ஏன்னா ஊரில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஊருக்கு போயிட்டாருங்கிறாங்க. இல்லை இங்கே தான் ஊரில் இருக்காரு, அவர் எங்கே போனாருன்னு தெரிலங்கிறாங்க. வீட்டில் இருந்தவர் வெளியில் போயிட்டார் அப்படிங்கிறதுக்கும் போது முன்னாடியே அவருக்கு தகவல் தெரிஞ்சு வெளியில் போயிட்டாரா, என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியல. உடனடியாக செய்தி கொடுக்கணுங்கிறதால இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். எல்லாத்தையும் தாண்டி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது எப்பயும் இந்த மாதிரியான அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் அரெஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறோம். ஆனால் இதன் மூலமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேருக்கு ஏற்கனவே சேகர் பாபு அவர்கள் மேலே 4 பிரிவின் கீழ் வழக்கு போட்டாங்க, அந்த அடிதடி தகராறு வழக்கு. இன்னும் பல பேர் மேலே வழக்கு போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இன்றைக்கி திமுக உதயநிதி சொல்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தலையாட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு பிரச்சனை, இந்த அரசாங்கத்தை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது. சரி, செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம பார்க்கணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை ஆஃப் பண்ணால் இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் இந்த அரசுக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள் எவ்வளவு கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த தமிழகத்தில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா திமுக காரங்களை தவிர மற்ற எல்லாரும் பெரும்பாலும் செந்தில் பாலாஜி 1 தவறு 2 தவறு இல்லைங்க. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, செஷன் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, டெல்லி உயர் நீதிமன்றம் போனாலும் சிறப்பு நீதிமன்றம் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லா வக்கீலுக்கும் எல்லா நீதிபதிகளுக்கும் இவரை பற்றி தெரியும். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற வினோதம் என்னென்னா, இந்தியா முழுக்க எங்கேயும் நடைபெறாத வினோதம். கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் வருது, நீதிபதி இருக்கார், நீதிபதி மட்டும்தான் வேற, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே செந்தில் பாலாஜி ஆளுங்க. அதான் கடந்த காலங்கள் இருந்தது. அதாவது செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, அதுவும் செந்தில் பாலாஜி நல்லவருங்குது. இதான் போன ஆட்சியில் நடைபெற்ற அவலம். இன்னைக்கு அந்த அவலம் துணை தெரியப்பட்டிருக்கிறது. அப்போ செந்தில் பாலாஜியை கை வைக்கிறதன் மூலமாக சிஎம் பல ஸ்கோர்கள் அடிக்கலாம். ஏன் பேசலை அப்படின்னு சிஎம் பார்த்து கேட்டீங்கல்ல, செயலில் காட்டியிருக்கோம் பாருங்க. இதை நீங்கள் திமுக பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். செந்தில் பாலாஜியை தொட ட்ரை பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜி ஏதாவது நடந்தால் தமிழ்நாடு கொந்தளிக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா வெகுஜன மக்கள் இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்காக யாராவது குரல் கொடுத்தால் வெகுஜன மக்கள் அவர்களை மன்னிக்க மாட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது சரின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை சார், இன்னும் பல பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நிறையா யூடியூபர்லாம் அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். யாராவது சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவித்து ஆபாசமானையும் அறிவிக்கத்தக்க கருத்துக்களையும் சொன்னால் உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கிறத வெகுஜன மக்களே விரும்புகிறாங்க. ஒன்று வேணா நேற்று லைவ் கட் பண்ணாங்க, அதுக்கு பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னேன்
இல்லைங்க லைவ் கட் பண்ணது தப்பு, லைவை உடனுண்டு. சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க லைவ் கட் பண்ணது கூட சரிதான் சார் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்றும் புரியல. அப்போ இந்த சிஎம்க்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இப்போவும் சொல்கிறோம் லைவை கட் பண்ணக்கூடாது, லைவை உடனும், திமுக என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். ஆனால் ஒரு விஷயம் தான் எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு காலையிலேயே நீங்கள் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகிறதுல என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஏன்னா மற்ற நேரத்தில் விசாரிக்கலாம், காலையிலேயே போகிறாங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் நினைக்கிற இந்த கவர்மெண்ட் நினைக்குது. இல்லாட்டினா செந்தில் பாலாஜி உள்ளிட்ட எல்லா எம்எல்ஏக்களுக்கும் குறிப்பாக எதிர்கட்சியை ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்போ உள்ளே போய் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் கேஸ் போடலாம். விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா மற்ற எம்எல்ஏக்கள் என்ன நினைப்பாங்க? சேகர் பாபுலேருந்து ஏவாவிலேருந்து என்ன நினைப்பாங்க? என்னப்பா எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா இந்த அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னே தெரியல. ஏன்னா சிஎம் உடைய துறை வேற காவல்துறை. இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறை தலைவர் அஸ்ராக்கருக்கு அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அஸ்ராக்கருக்கு யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு தான் நேர்மையாக இருப்பார். டிஜிபிகிட்ட போய் கேட்க முடியுமா? அகர்வால்கிட்ட? அப்போ அமுல்ராஜ் அவர்கள்ட்ட கேட்க முடியுமா? ஒன்றுமே கேட்க முடியாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம், உங்களை அமைதியாக வெளியில் விட்டுறலாம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போலீஸ் போச்சுனாவே நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி என்ன யோசிப்பார்? மேலே டெல்லி வரைக்கும் கேட்பார், என்னங்க முன்ஜாமீன் வாங்கலாமா, என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து காவல்துறை விசாரிக்கிறாங்க. உங்கள் நிம்மதி போச்சு இல்லை? என்னைக்கு நீங்கள் தோத்தீங்களோ அன்றைக்கே உங்கள் நிம்மதி போச்சு. இன்னும் நிம்மதி போய் விட்டது. இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. இப்போ சட்டசபையில் வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமை வேகமாக முழங்கலாம்னு நிற்கிறீங்க. இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது மற்ற எம்எல்ஏக்கள் என்ன நினைப்பாங்க? ஐயோ தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி ரவுண்ட் பண்ணிட்டாங்கப்பா, நம்ம ஏதாவது பேசப்போ நல்லா யோசிப்பாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன யோசிப்பார்? கோபி செலி என்ன யோசிப்பார்? நம்ம கொஞ்சம் நெஞ்சம் தப்பாக பண்ணியிருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப சவுண்ட் விட்டுருந்தாரு, பார்த்துட்டு இருக்கோம். அம்பாசமுத்திரத்தை என்கிட்ட கொடுக்க தலைவரை நான் ஜெயிச்சு காட்டுறேன்லாம் சவால் விட்டுருக்காராம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், அம்பாசமுத்திரத்தை இவரால் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பல கணக்கு போடுறாரு. திருச்சி கிழக்கில் ஒரு இஸ்லாமியரை நிற்க வைக்கலாம், ஒரு 40,000 ஓட்டு இருக்குது, அப்படி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த அரசை செயல்படக்கூடாது, இதான் நோக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போலீஸ் போனது அப்படிங்கிறது காரணங்கள் எதுவென்று தெரியாவிட்டாலும் இது ஒரு பரபரப்பான செய்தி தான். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் தந்துட்டு இருக்கோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போவும் சொல்கிறோம், இந்த அரசு தவறு பண்ணால் கண்டிப்பாக விமர்சிப்போம், மாற்று கருத்தே இல்லை. ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.